ஆம்பளைனா களத்தில் எல்லாத்தையும் சரிக்கு சமமாக நிற்க வச்சு தான் சண்டை செய்யணும். தமிழர் வரலாறே அப்படி தான். நமக்குன்னு போர்க்கலை இருக்குது, வீரக்கலைகள் இருக்குது, தற்காப்பு கலைகள் இருக்குது. அந்த கலைகளில் 2 பேர் சண்டை போட்டு தான் யார் வீரன்னு சொல்லுவாங்க. நீ சண்டைக்கே யாரையும் வர விடாமல் நான் மட்டும்தான் வீரன் ஊருக்குள்ள சுற்றுல, நீ டம்மின்ற. நான் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. திருட்டுத்தனம் பண்ணுற திருட்டு போயிலே நீ இவ்வளோ கதை சொல்லிட்டு நீ உத்தமன்னு சொல்லிட்டு இவ்வளோ தைரியமாக சுற்றுறியே, அப்போ ஒன்றும் செய்யாத நாங்கள் எவ்வளோ காலர் தூக்கி விட்டு சுற்றணும். போடா போய் பொழப்ப பாருன்ற. நான் சிலிண்டர் கிடைக்கல, எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு கூட வந்து விஜய் வந்து குரல் கொடுக்கல. விஜய் நடவடிக்கை எடுக்கணுமா? விஜய் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, அதுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். சென்டர் ஸ்டாலின் அழுத்தம் கொடுத்தார். சொல்லுங்க. மத்திய அரசு தான் பொறுப்புன்னு லெட்டர்லாம் எழுதுறாரு. லெட்டர் எழுதிட்டா வந்துருச்சா கைக்கு? அவராவது அப்படி எதிர்ப்பை காமிக்கிறாரு. அது எதிர்ப்பு இல்ல, நடிப்பு. 234லயும் வந்து வேட்பாளர்களே களம் இருக்கிறீங்க. ஆனாலும் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ டிஎம்கே சார்பில் உங்களுக்கு ஆப்போசிட்ல நோன் ஃபேஸஸ் நிறைய அமைச்சர்கள்லாம் நிற்பாங்க. அதாவது நோன் ஃபேஸ்னா திருட்டு பசங்க. இவ்வளவு காலமா திருடி மக்களுக்கு பழக்கப்படுத்தின ஒரு ஆள். மக்கள் இங்க திருடனெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. தளபதினு ஒரு ஆள் அன்காம்ப்ரமைஸ் நிற்கிறார்ல, அந்த நல்ல மனுஷன் யாரை காட்டினாலும் அவங்கள ஜெயிக்க வச்சிருந்தது விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு சமம்னு அவங்களுக்கு தெரியும். திமுக அதிமுக 2 பேருமே கூட்டணி வச்சுட்டு நீ பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொன்னா பைத்தியக்காரத்தனமா இல்லை? உன் முன்னாள் காதலி தானே சொல்றா, அப்படிதானே கேள்வி கேட்குறாங்க உங்களை. நாங்கள் கூட்டணிக்கு போனோமா? நீ மிரட்டி பார்த்த உருட்டி பார்த்த படத்தை விட மாட்டேன்னு சொன்ன போனோமா? நிற்கணும் ஒரு தலைவனா. அப்படி உன் சௌரியத்துக்கு நீ ஊழல் பண்ணுவ, 200 கோடி 300 கோடின்னு ஊழல் பண்ணுவேன். கலைஞர் டிவிக்கு காசு வாங்கிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும் உங்க மேலே கீழேன்னு சொல்லி உட்காந்து நீங்கள் வந்து பேரம் பேசுனீங்கன்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. எல்லா செய்தியும் மக்களுக்கு தெரியுதானே செய்யுது. அப்போ நீ நான் யோக்கிய வேஷம் போடுறேன். ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிகளுக்குமே வந்து கட்டமைப்பு வலுவானது. அவங்களுக்கு தெரியும் டிஎம்கே ஓட்டு யாருக்கு, ஏடிஎம்கே ஓட்டு வந்து எப்போ வரைக்கும் தெரியும்? விஜய் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு தெரியும். இப்போ உன் வீட்டில் இருக்கிற ஓட்டு எல்லாம் எங்களுது, அது ஒன்று தெரியுமா? முதல்ல இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். விஜய் வந்து ஒரு இடத்துல வந்து, அதாவது அவருக்கு இருக்கிற மாஸ், அதை வச்சு நிறைய ஓட்ஸ் கூட வாங்கலாம். அவர் வந்து இன்கேஸ் வந்து சிஎம் ஆகிற அளவுக்கு அவர் ஜெயிக்காம போனார்னா அதுக்கு ஒரு ரீசன் வந்து கள அரசியல் அவர் செய்யலைங்கிறது தான் இருக்கும்னு நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களால் டைரெக்டாக போக முடியல, மக்கள் கூட்டம் கூடுதுன்னா கூட கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட போய் மக்கள் பிரச்சனை வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது. வெளியில் வரேன்னு சொல்லும் போது ஒன்றுக்கு போகிறது யார்? வரக்கூடாதுன்னு மாநகராட்சி வண்டி அனுப்புறது யார்? விஜயோட ஒத்த பாட்டுக்கு வந்து பாடல்களை தடை செய்கிறேன், விசில் சின்னத்தை தடை செய்கிறேன்னு சொன்னது யார்? ஆம்பளைனா களத்தில் எல்லாத்தையும் சரிக்கு சமமாக நிற்க வச்சு தான் சண்டை செய்யணும். தமிழர் வரலாறே அப்படி தான். நமக்குன்னு போர்க்கலை இருக்குது, வீரக்கலைகள் இருக்குது, தற்காப்பு கலைகள் இருக்குது. அந்த கலைகளில் 2 பேர் சண்டை போட்டு தான் யார் வீரன்னு சொல்லுவாங்க. நீ சண்டைக்கே யாரையும் வர விடாமல் நான் மட்டும்தான் வீரன் ஊருக்குள்ள சுற்றுல, நீ டம்மின்ற. நான் எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். நீ சொல்கிற விமர்சனத்தெல்லாம் அப்படியே தூக்கி வச்சுட்டு நாங்கள் மைண்டில் சுற்றோன்னு நிற்கிறியா? திருட்டுத்தனம் பண்ணுற திருட்டு போயிலே நீ இவ்வளோ கதை சொல்லிட்டு நீ உத்தமன்னு சொல்லிட்டு இவ்வளோ தைரியமாக சுற்றுறியே, அப்போ ஒன்றும் செய்யாத நாங்கள் எவ்வளோ காலர் தூக்கி விட்டு சுற்றணும். போடா போய் பொழப்ப பாருன்ற. நான் இப்போ கள அரசியல் அப்படிங்கும்போது சிலிண்டர் கிடைக்கல, எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு கூட வந்து விஜய் வந்து குரல் கொடுக்கல. விஜய் நடவடிக்கை எடுக்கணுமா? விஜய் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, அதுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். சென்டர் ஸ்டாலின் அழுத்தம் கொடுத்தார். சொல்லுங்க. மத்திய அரசு அவர் அழுத்தம் கொடுத்து அழுத்தி ஏதாவது கேஸ் வெளியேற்றினாரா? இல்லை கேஸ் வெளியேற்றி வர வச்சாரான்னு கேட்குறேன். மத்திய அரசு தான் பொறுப்புன்னு லெட்டர்லாம் எழுதுறாரு. லெட்டர் எழுதிட்டா வந்துருச்சா கைக்கு? அவராவது அப்படி எதிர்ப்பை காமிக்கிறாரு. அது எதிர்ப்பு இல்லை, நடிப்பு. ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் சொல்லணும். ஒரு முதலமைச்சராக உட்காந்துக்கிட்டு, முதலமைச்சராக இல்லாத நபர் சொல்யூஷன் சொல்ல நினைக்கிற நீ அதிகாரத்தில் உட்காந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா துப்பு இல்லையா உனக்கு? அதை உன்னால ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு வழிவகை என்ன, மாற்று என்ன பண்ணணும்னு செய்யணுமா இல்லையா? செஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்கள், எல்லார் வீட்லேயும் வந்து இண்டக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். கரண்ட்டு பில்லை மாதம் எடுக்கிறத விஷயத்த நான் இப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். சொல்லணுமா இல்லையா ஒரு சிஎம்? கேஸ் கிடைக்கல இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மாதம் கரண்ட் பில் எடுக்கிற விஷயத்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், மக்கள் அவதிப்படுறாங்க. அப்படி சொல்லியிருந்தேன்னா நீ சிஎம். அப்படி சொல்லியிருந்தேன்னா அந்த மக்களை நேசிக்கிறேன்னு அர்த்தம். இதுலேயும் கேடுகட்டத்தனமாக ஒரு அரசியல் பண்ணுறேன்னா நீ என்ன சிஎம்? நீ என்ன மக்கள் மீது நான் அன்பு வச்சுருக்க? புரியுதா உங்களுக்கு? சொல்யூஷன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது.
அதை செய்ய துப்பு இல்லாமல் உட்காந்து விஜய் 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 விஜய்னு பொண்டாட்டி புள்ள பக்கத்தில் போகும்போது அவங்க பேர் சொல்லுவீங்களா இல்லை அங்கேயும் போய் விஜய் தான் சொல்லுவீங்களா? இல்லை வெக்கமாக இருக்காதா அவங்களுக்கு? எனக்கு புரியவே இல்லை. பாயிண்ட் என்னன்னா பிஜேபியை வந்து திமுக எதிர்க்கிற அளவுக்கு விஜய் எதிர்க்க என்ன மாட்டேங்கிறாங்க. எதிர்த்துறாங்க சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயம் சொல்லுங்களேன். நிதி வர மாட்டேங்குது, அப்புறம் வந்து நிதி வர மாட்டேங்குதா? ஆ, யாருக்கு? இவங்களுக்கு. அது- கேலோ இந்தியான்னு ஒரு நடந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில். அதுக்கு விளையாடு இந்தியான்னு தமிழில் கூட பேர் வைக்க துப்பு இல்லாமல் நடுங்கின கூட்டம் அந்த கூட்டம், தெரியுமா உங்களுக்கு? நீ என்ன பிஜேபி எதிர்த்த கேட்குறேன். சனாதனத்தை பற்றி எப்பயுமே பேசுவேன்னு சொன்னேன், எங்கே இப்போ பேசு, உதயநிதி பேச சொல்லுங்க, பேசிட்டு பார்ப்போம். நீ பிஜேபி ஏற்றுட்ட. தமிழ் வந்து தமிழை வளர்த்தலாச்சும் அவங்கள சொல்லுங்க. ஸ்டாலின் பேர் தமிழ் பேர் கிடையாது, உதயநிதி பேர் தமிழ் பேர் கிடையாது, இன்பநிதி பேர் தமிழ் பேர் கிடையாது, சமஸ்கிருத வார்த்தை. கருணாநிதி பேர் தமிழ் பேர் கிடையாது, சமஸ்கிருத வார்த்தை. உன் குடும்பத்தில் ஒருத்தனுக்குமே தமிழ் பேர் வைக்கல. கரெக்டா? எவனோ பெற்ற பிள்ளைக்கு அவன் பேர் என்னன்னு கேட்டால் அவங்க அப்பா பேர் ஜெயகடான்ற. ஜெயகடான்னு ஒரு பேர் கேள்விப்பட்டீங்க உலகத்தில் எங்கேயாவது? அவன் வீட்டு பிள்ளைக்கு இவங்க என்ன பேர் வச்சுட்டாங்க தெரியுமா? கருணாநிதி. ஏன்டா உன் குடும்பத்தில் இவ்வளோ பெற்று போட்டிருக்கீங்க, ஒரு பிள்ளைக்கு கருணாநிதினு பேர் வைக்கல, ஊராம் பிள்ளைக்கு கருணாநிதினு பேர் வைக்கிற. ஏன் அந்த பிள்ளை நல்லா இருக்கிறது ஒன்று பிடிக்கலையா? ஒரு கருணாநிதி நாட்டை கெடுத்தது பத்தலையா? உங்க வேறு ஏதாவது உருப்படியாக பேசுங்க, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. 234லேயும் வந்து வேட்பாளர்களை களமிருக்கிறீங்க. ஆனாலும் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ டிஎம்கே சார்பில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இதை வந்து ஒப்பிடுறேன். டிஎம்கேல இருக்கும்போது ஆல்ரெடி நோன் ஃபேஸஸ் நிறைய அமைச்சர்கள்லாம் நிற்பாங்க. திருட்டு மக்கள் பசங்களா? வந்து ஓட்டு போடும்போது அதான் known face தான் என்னதான் திருட்டு பசங்க. இருந்தாலும் வேட்பாளர்களையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதான் மேடம், அதாவது நோன் பேசினா திருட்டு பசங்க. இவ்வளோ காலமாக திருடி மக்களுக்கு பழக்கப்படுத்தின ஒரு ஆள். மக்கள் இங்கே திருடனெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. தளபதினு ஒரு ஆளுக்கு அன்காம்ப்ரமைஸாக நிற்கிறார்ல, அந்த நல்ல மனுஷன் யாரை காட்டினாலும் அவங்கள ஜெயிக்க வச்சிடுறது விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு சமம்னு அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? நோன் ஃபேஸ் அன்னோன் ஃபேஸ்லாம் கிடையாது. ஜெயலலிதா இருக்கும் பொழுது இந்த செல்லூர் ராஜன் ஒரு ஆளை பற்றி நீங்கள் கேள்விவாதப்பட்டிருப்பீங்களா? தெர்மாக்கோல் விஞ்ஞானி. தெரிஞ்சுதா யாருக்காவது? அவங்க மறைவுக்கு பிறகு தான் அவரெல்லாம் தெரியும். இன்னும் பல பேர் யாருக்குமே தெரியாது. அங்கே ஒன்லி நோன் ஃபேஸ் ஜெயலலிதா தான், ஒன்லி நோன் ஃபேஸ் எம்ஜிஆர் தான். புரியுதுங்களா? அப்படி தான் விஜயகாந்த் இருந்தார். அப்படி தான் ஒவ்வொரு லீடரும் இருப்பாங்க. அந்த லீடர் நல்ல நோக்கத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சது பிறகு மக்கள் அதற்கேற்ற மாதிரியான ஓட்டு போடுவாங்க. பிஜேபி வந்து ஒரு மதவாத சக்தி, அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடவே கூடாதுங்கிறது தான் மக்களோட மனநிலையாக இருக்குது. அப்போ இந்த டைம் வந்து பிஜேபி ஒரு 35 இடங்களில் தாமரை சின்னத்தில் கூட்டணியிலேருந்து நின்னா கூட பிஜேபியோட சின்னத்தில் போட்டியிடுறதுங்கிறது ஒரு 35 தொகுதியில் இருக்குது. அப்படின்னா அந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னா பிஜேபியை வலுவாக எதிர்க்கக்கூடிய டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து தாவேகா என்ன பண்ணும்? ஏன்னா வந்து தாவேகா வந்து மோடியையோ இல்லை வந்து பிஜேபியையோ வலுவாக எதிர்க்கிறது இல்லை. இல்லை, நாங்கள் எதிர்க்காமல் இருந்தால் எங்களுக்கு பராசக்தி வந்த பொழுதே வந்திருக்கும் படம் ஜனநாயகன். கரெக்டுங்களா? இன்னொரு விஷயம், மதவாத பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் ஃபஸ்ட்டு சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதி இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். புரியுதுங்களா? பிளவுவாத அரசியல். அதே வார்த்தையை ஜோசப் விஜய்னு பயன்படுத்தினது யார் தெரியுமா? எச் ராஜா. அந்த எச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்குனது யார் தெரியுமா? திமுக. இவங்க தான் அவங்களோட கூட்டணி வச்சு அப்போ தான் கொண்டு வந்தாங்க அவங்கள. இப்போ சொல்லுங்கள், யாரோட கூட்டணி? பாபர் மஸ்ஜித் எடுத்தது பிறகு அங்கே தான் கூட்டணி. சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஏன் பிஜேபியை விமர்சிக்கிறது இல்லைன்னு கேட்டால் அவங்க காலத்திலே இல்லை, இப்போ நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் நான் பேசிட்டு அப்படின்னு கடந்து போயிருக்கு. போன பேட்டில் உங்கள்கிட்ட சொன்னேனே, வழுக்கத்தில் இருக்கான் பாருங்க, அவன் மண்டையில் கூட வந்து மயிரை நெட்டு வைக்க முடியுது, ஹேர் பிளான்டேஷன் ஒன்று வந்துருச்சு, தாமரை அப்படி கூட இங்கே நெட்டு வைக்க முடியாது நான் சொன்னேன்ல. அப்போ பிஜேபி எது தான் உங்களுக்கு தெரியலையா? அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக தான் நான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு புரியுதா? அது ஏன் கட்டமைக்கப்படுதுன்னு தான் நானும் கேட்குறேன். கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன கட்டமைக்கப்படுதுன்னா புரியலையே. அதாவது நுனிச்சேரில் போய் இவங்க போய் உட்காந்தாங்களே டெல்லியில், அது கட்டமைக்கப்பட்டதா? அம்பானி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு உதயநிதி போனது அது கட்டமைக்கப்பட்டதா? லீலா பேலஸில் வந்து வந்த பொழுது சபரீஷன் போய் சந்திச்சாருன்னு அண்ணாமலை குற்றச்சாட்டு சொன்னப்போ அதுக்கு மறுக்காமல் நின்னாங்களே, எது கட்டமைக்கப்பட்டது? யார் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டே இருந்தால் தொடர்ச்சியா கூட்டணி வச்சு? நல்லா புரிஞ்சுங்களேன், திமுக அதிமுக 2 பேருமே கூட்டணி வச்சுட்டு நீ பிஜேபி எதுக்குறேன்னு சொன்னால் பைத்தியக்காரத்தனமா இல்லை? உன் முன்னாள் காதலி தானே சொல்கிறா, அப்படி தானே கேள்வி கேட்குறாங்க உங்களை. நாங்கள் கூட்டணிக்கு போனோமா? நீ மிரட்டி பார்த்த உருட்டி பார்த்த படத்தை விட மாட்டேன்னு சொன்ன போனோமா? நிற்கணும் ஒரு தலைவனா. அப்படி உன் சௌரியத்துக்கு நீ ஊழல் பண்ணுவேன், 200 கோடி 300 கோடின்னு ஊழல் பண்ணுவேன், கலைஞர் டிவிக்கு காசு வாங்கிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும் உங்கள் மேலே கீழேன்னு சொல்லி உட்காந்து நீங்கள் வந்து பேரம் பேசுனீங்கன்னு ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா செய்தியும் மக்களுக்கு தெரியுதானே செய்யுது. அப்போ நீ என்ன யோக்கிய வேஷம் போடுற? ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிகளுக்குமே வந்து கட்டமைப்பு வலுவானது, அவங்களுக்கு தேர்தலில் நின்று அனுபவம் இருக்கு. ஒவ்வொரு பூத்லேயும் வந்து யார் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது முதற்கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தாவேகாவுக்கு அந்த அளவுக்கு கட்டமைப்பு இல்லை. ஒவ்வொரு பூத்லேயும் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேவை வந்து
எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறதே அவங்களுக்கு சவாலாக இருக்கும். ஏன்னா யார் யார் ஓட்டு யார் யாருக்குங்கிற அந்த டீட்டெயிலே வந்து தாவேக்காவினருக்கு சொல்றவனுக்கு தெரியாது. மேல அறிவு இருக்கா? ஏன்டா 70 வருஷமும் ஒரு கட்சி இருக்குன்னா அது கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு தெரியும். 50 வருஷமும் ஒரு கட்சி இருக்குன்னா ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது எப்படி 50 வருஷம் 70 வருஷம் வந்து கட்டமைப்பு இருக்கு, ஆனால் மக்கள் நீ ஜெயிச்சிருக்கிய அன்புனால? ஒரு தலைவன் வந்து அவனை நேசிச்சு வராங்களா? அவங்களுக்கு தெரியும் டிஎம்கே ஓட்டு யாருக்கு, ஏடிஎம்கே ஓட்டு வந்து எப்போ வரைக்கும் தெரியும்? எப்போ வரைக்கும் தெரியும்? எப்போ வரைக்கும்? விஜய் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு தெரியும். இப்போ உன் வீட்டில் இருக்கிற ஓட்டு எல்லாம் எங்களுது, அது ஒன்று தெரியுமா முதல்ல? அதுவே உனக்கு தெரியலையே, அப்புறம் என்ன முட்டா போய் நீ உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்க? 2 வருஷம் ஆச்சுன்ற 2 வருஷ கட்சி தானே உன் கண்ணில் விரல விட்டு ஆட்டுது. அதனால தானே அவருடைய பாட்டை பார்த்தா நீ போடக்கூடாதுன்னு சொல்கிற, சின்னத்தை பார்த்தா வந்து விசில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற. நான் திரும்ப திரும்ப அதானே கேட்குறேன். களத்தில் எங்களை வச்சு தான் நீ சண்டை போடலாம். எங்களை களத்திலே இல்லாமல் நீ தனியாக சண்டை போட்டு நீ வீரனா? விடாமல் ஒரு பக்கம் தடை பண்ணிட்டு நீ ஏன் வந்து இங்கே கம்பு சுத்தனா வீரனா? விஜய் வந்து பெரிய சக்தி இப்படின்னெல்லாம் வந்து ஊடகங்கள் தான் வந்து பெரிய அளவில் காட்டுறாங்க. அவருக்கு பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இருக்குன்னெல்லாம் வந்து ஊடகங்கள் தான் வந்து அதை வந்து பெரிதுபடுத்தி பேசுகிறாங்க. களத்தில் தாவேக்காவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஆதரவெல்லாம் இல்லை. மக்கள் கூட்டம் கூடுதுன்னா விஜய் பார்க்கறதுக்காக ஒரு முறை வருவாங்க, செகண்ட் டைம் தேர்ட் டைம் போகும்போதெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னெல்லாம் கூட விமர்சனம் வருது. சரி, என்ன பண்ணலாம்? விஜய் நிற்கிற இடத்துல மட்டும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களாம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படி கூட சொல்கிறாங்க. சரி, இப்போ ஸ்டாலின் மீது வந்து மக்களுக்கு பெரிய பேரன்பு இருக்குது அப்படி தானே? பேரன்புன்னு சொல்ல முடியாது. சொல்லுங்கள். ஸ்டாலின் பெரிய மாமேதை, புத்திசாலி அப்படின்ற ஒரு இது இருக்கா? சொல்லின் செல்வன் அப்படியே அடுக்குமொழியில் பேசிடுவான்ற ஒரு மாதிரி இருக்கா? ஒரு மாற்றத்தினால ஏமாத்திட்டு போகிற அளவுக்கு தான் உங்கள் லட்சணம் இருக்குன்னு ஊருக்கே தெரியுது. உன்னால் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக பண்ண துப்பு இல்லைன்னு ஊருக்கே தெரியுது. இந்த சிலிண்டர் பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு நீங்களே சொல்கிறீங்களே. நாடு முழுக்க சிலிண்டர் இல்லாமல் ஹோட்டல்காரன் மூடுறான், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்து சமைக்க முடியாமல் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. எவ்வளோ டீ கடை எவ்வளோ சிக்கல் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் சரி நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த நேரத்தில் மாதம் மின் கட்டணம் எடுக்கக்கூடிய விஷயத்தை நான் அமல்படுத்தின ஒரு முதலமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டான்னா அப்படியே மாறும். நீ மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சேன்னா இதை செஞ்சுருப்பேன். உன் கையில் என்ன உனக்கு வழிமுறை இருக்குது, ஆனால் நான் செய்ய மாட்டேன். பிஜேபி வந்து சிலிண்டர் கொடுக்கலன்றது, நீ உட்காந்து இங்கே எல்லாத்தையும் உருப்பிட விடாமல் வாழ விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, ஆனால் நீ மட்டும் சொகுசாக இருக்கிறது. சொல்யூஷன் இருக்கிற விஷயத்துக்கு சொல்யூஷன் செய்யாதவனை என்னென்னு செய்யலாம் சொல்லுங்கள்? நீ திட்டமிட்டு எங்களை பழி வாங்குற, புரியுதா? மக்களை வந்து வஞ்சித்து பழி வாங்குற. அவன் கஷ்டப்படணும், அவன் பொருளாதார ரீதியாக கீழே இருக்கணும், நீ எலெக்ஷன் டேத்தில் காசை கொடுக்கணும், அவன்கிட்ட ஓட்டை வாங்கணும், நீ மறுபடியும் ஒய்யாரம் உட்காந்து திருடணும், எல்லாத்தையும் கொண்டு கும்பிச்சிட்டு அது மேலே வந்து சிம்மாசனம் அமைச்சு உட்காரணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதானே? நான் தான் சொல்கிறேன் உங்கள் கையில் தான் சொல்யூஷன் இருக்குன்ட்டு. ஏன் செய்யலை? அவங்க கையில் சொல்யூஷன் இருந்தாலும் சென்டர் தான் இவங்களுக்கு ஃபேவராக இல்லை, எதையும் செய்ய போகிறது இல்லைல்ல. என்ன சென்டர் ஃபேவராக இல்லைன்னா? அதாவது பிஜேபி வந்து டிஎம்கேக்கு ஃபேவரா இல்ல. நான் சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சா நான் சொன்னது? இவங்க அழுத்தம் தானே கொடுக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா? கையெழுத்து போடுறது யார் கையெழுத்து போடுவாங்க? ஸ்டாலின் தானே போடணும். மாதம் மின் கட்டணம் எடுக்கிறதுக்கான கையொப்ப இவர் போடுறதுக்கு இதுக்கும் சென்ட்ரலுக்கு எங்கே இருக்குது? இல்லை, அது இவங்க தான் அமெண்ட்மென்ட் பண்ணணும். ஏன் செய்யலை சொல்லுங்கள்? ஏன் செய்யலை? அளவா அப்படி சப்போர்ட் பண்ணுங்க. அது ஏன் இதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க? சப்போர்ட்னு இல்லை, நியாயமாக பேசுங்க. ஆமாம் சார், அந்த மாதிரி கையெழுத்து போட்டுக்கணும், மக்கள் பிரச்சனை இருக்குது சார், ஆனால் ஸ்டாலின் செய்ய மாட்டாரு, குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, ஸ்டாலின் வாய் திறக்க மாட்டாரு, மக்கள் கஷ்டப்படுறாங்க, விலைவாசி குறைக்க மாட்டாரு, எதை பற்றியும் கவலைப்படாமல் மறுபடியும் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்கிறாருன்னு சொல்லணும்ல நீங்களாம். அதெல்லாம் இருக்கிறதுனால தான் தாவேக்காவது ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு. அதான் 4ஆம் தூண். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய பங்களிப்பு என்ன? உண்மையாவது சொல்லணும்ல. குறைஞ்சபட்சம் அவங்க மின் கட்டணம் அவன் சொல்ற அஜெண்டாக்குள்ள நீங்க ஏன் விழுகிறீங்கன்னு கேட்குறேன். 4ஆம் தூண் உங்களுக்கு பேர் எது கொடுக்கப்பட்டது? நீங்களா அதை செய்யணும்ல, செய்ய மாட்டீங்க. ஸ்டாலின் சொல்லிட்டார், டிஎம்கே சொல்லிச்சு, அவங்க சொல்கிறதா நரேட்டிவ், அவங்க சொல்கிறதா விஷயம், அதை அப்படியே பேசுறது இல்லை ஊடகம், அது இல்லை ஜேர்னலிசம். நீங்கள் தானே உண்மையை வெளிக்கொண்டு வரணும். நித்யானந்தா ஒரு நடிகையோடு இருந்தார், சன் டிவி படை மாறி போட்டான் புலனாய்வு புலி, அது ஜேர்னலிசமா? இங்கே பேச வேண்டிய பட வேண்டிய உண்மை இதெல்லாம் பேசியிருக்கணும். அதை பரப்புன நீ செஞ்சு வாட்சில் இவ்வளோ கேவலமான விஷயம் இருக்குது, அதை பரப்புனியா? உங்கள் ஊடக வேலை கட்டி வச்சு அடித்தாலும் நீங்கள் யாரும் பேசாத ஆட்கள் தானே. அப்போ நீங்கள் எங்கே நியாயத்தை பேச போகிறீங்க? விஜய் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வரதுக்கு தடை, பிரச்சாரத்துக்கு தடைன்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த சாங் லைன் கூட உயிரென வரவான்னு இருக்குது. ஆனால் விஜய் எங்கே போனாலும் வந்து உயிர் எதுவும் போயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் எங்கே வந்தாலும் பயமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். பயமாக இருக்கு, நீ ஊருக்குள்ள எங்கேயா ஒளிஞ்சு உட்காந்துருக்கியா? சொல்லுங்கள் சீமானு. இலவசமாக புள்ள கொடுப்பாங்க, அது ஒன்று தான் இவன் கொடுக்கலன்னு சொல்லி பேசுகிறேன். கேவலமாக இல்லை? இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறார், கேட்டிங்களா? இதுக்காவது கண்டனம் வந்துச்சா யார்கிட்ட இருந்தாது? சீமான் வந்தாருன்னா அப்போ என்னன்னு நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை வரும். இங்கே விடுங்க, நம்ம ஏதாவது அறிவு சார்ந்து அறம் சார்ந்து பேசக்கூடிய நபர்களை பற்றி பேசுவோம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. நன்றி மேடம்.